எனக்கென்று கர்த்தாவே ஏழை எளியோருக்கு பயன்பட என் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துலும் நம்ம இந்த உபவாச காணிக்கை எல்லாம் செய்யணும் பிளான் பண்ணி அதை நம்ம செய்வோம். இப்பொழுது நாம் செய்தி கடந்து போவோம். வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்தே ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று, அதுவும் தெளிந்த புத்தியோடு என்ன செய்யணுமா? ஜெபம் செய்ய வேண்டும். ஏனென்றால் முடிவு சமீபமாயிற்று அப்படி சொல்றார். ஆயிற்று அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜெபத்தை குறித்து நான் தியானிக்கிறோம்னா அதில் நமக்கு மாற்றம் இருக்கணும். நம்ம ஜெப வாழ்க்கை நமக்கு என்ன செய்யணும்? அது கூடணும். அல்லேலூயா. அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். நம்ம ஜெப வாழ்க்கை தான் நமக்கு, ஜெபத்தின் மூலம்தான் நம்ம கர்த்தரிடத்தில் நமக்கு அவருக்கு உறவு இருக்கிறது. ஜெபந்தான் கர்த்தரோடு நம்ம இணைக்கிறது. ஜெபந்தான் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். அல்லேலூயா. அந்த ஜெப வாழ்க்கையில் நம்ம அதிகமாய் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கணும். அதாவது அதிகாலையிலே நம்ம தேவனை தேடி ஜபிக்கணும். சங்கீதக்காரற்றோ அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நாம் தியானம் பண்ணி உரையிடணும். நம்மளுக்கு ஏற்கனவே சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்ம என்ன செய்யணும்? 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் நம்ம கர்த்தருக்காக நேரத்தை ஒதுக்கணும். நம்ம ஜெபம் பண்ண, வேதம் வாசிக்க, சபை கூடுதல் வர, இப்படிலாம் நம்ம டைமை கர்த்தருக்கு ஒதுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அந்த நெருக்குதலுக்குள்ளே இல்லைன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அந்த பலனை பார்க்க முடியாது. ஆகையினால் நல்லா இந்த வருஷத்தில் ஜெப வாழ்க்கைக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அதே போல் எனக்கு சில பேர் பலவீனம் இருக்கும், 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுங்க. நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு பாட்டு பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் எடுத்துகிட்ட என் காரியத்தை சொன்னால் போதும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பார்க்குறாரு? தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து கர்த்தர் மனுபுத்திரர் என்ன செய்கிறார்? அப்போ சில பேர் தேடிக்கிட்டே இருக்காங்க. 1 மணி நேரம் இருப்பாங்க, 2 மணி நேரம் கூட இப்போ ஜெபம் பண்ண வேத வாசிக்கிறதுல இருப்பாங்க, 3 மணி நேரம் இருப்பாங்க. ஆனால் நான் 10 நிமிஷம் கூட நான் போனால் கூட கர்த்தர் அதை என்ன செய்ய மாட்டார்? நீ 10 நிமிஷம் தான் என்கிட்ட வார அப்படி சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜெபம் அது அப்படி நீங்கள் 100 நிமிஷம் ஆகிடும். நீங்கள் 10 தடவை ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா. அல்லேலூயா. அப்படி நம்ம நேரத்தை நம்ம எடுத்த உடனே எல்லாருக்கும் ஒரு நோய் மாதிரி கையில் இருந்தால் செல்ஃபோனை தான் செய்கிறோம், தூக்கி அதை இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு போல இப்போ ஜெபம் பண்ணிடுங்க. அந்த ஒரு 10 நிமிஷம் நல்லா கர்த்தர் என்ன செய்வார்? அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தின் பல காரியங்களை நாம் தியானித்தோம். நீங்கள் திரும்ப திரும்ப வேணால் நீங்கள் யூடியூப்பில் போனால் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். பிளேலிஸ்ட்டை டச் பண்ணால் வரிசையாக நம்ம எல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க நம்மளோட பிள்ளைகள். அதாவது பாஸ்டிங் பிரேயர் தனியாக இருக்குது, பைபிள் ஸ்டடி தனியாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தனியாக இருக்குது, வாலிபர்கள் மெசேஜ் தனியாக இருக்குது. இப்படி நிறைய கேட்டகரிஸாக பிரித்து வச்சுருக்குறாங்க. அதில் பாஸ்டிங் பிரேயர் நம்ம என்ன செய்யலாம்? திரும்ப தியானிக்கலாம், செய்தியை கேட்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் எனக்கு வெளியே இருக்கிறவங்க பைபிள் ஸ்டடி எனக்கு லிங்க் அனுப்பி விடுங்க அப்படி கேட்குறாங்க. பாஸ்டிங் பிரேயர் எத்தனையோ பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்போது நம்ம அதை வாஞ்சியோடு பார்க்கணும். ஏதோ நான் செய்தி கொடுக்கோம், நம்ம ஒழுங்காக அதை புரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம உண்மையாக புரிந்து அதுக்கு ஒப்பு கொடுத்தோம்னா அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அதில் அநேகருடைய ஜெபங்களை நாம் தியானித்தோம். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின ஜெபத்தை குறித்த காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம்.
எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 18 மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. அப்போ அந்த எலியா தீர்க்கதரிசி, என் வார்த்தையின்படியே இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், வானம் மழை பெய்யாதுன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் எவ்வளவோ நினைச்சிருக்கிறாரு, ஜெபம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. மழை பெய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு, ஜெபம் பண்ணியிருக்காரு கர்த்தர் சொன்னாலும். அதனால தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாக என்ன செய்தாரா, ஜெபம் பண்ணார். நம்ம கருத்தோட ஜெபிக்க வேண்டும். அப்படி கருத்தோடு ஜெபித்தவர்களை நம்ம தியானிக்கிறோம். நம்ம முதலாவது யாக்கோபை தியானித்தோம், 2வது எலியேசர் அவர்களுடைய ஜெபத்தை தியானித்தோம், 3வது சிம்சோன் ஜெபத்தை தியானித்தோம், 4வது அன்னாள் ஜெபத்தை தியானித்தோம். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அன்னாளுடைய ஜெபத்தை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நம்ம ஒருத்தருடைய ஜெபத்தை தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். அல்லேலூயா. தாவீது ஏதாவது பெரிய ஜெபம் பண்ணி கேட்குறானா பாருங்க, ஒரு வார்த்தை கர்த்தர்கிட்ட சொல். அவன் வனாந்தரத்தில் போகிறான், தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு தன்னுடைய சொந்த மகனே தனக்கு விரோதமாக எழுந்திருக்கிறான், ஆட்சியை பிடிச்சிட்டான், அவனை கொலை செய்யவும் என்ன செய்கிறான், காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி வேதனையோடு தாவீதும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனோடு சேர்ந்தவர்களும், காலில் செருப்பு கூட ராஜா போடலை, ஏன்னா அடித்து பிறண்டு ஓடுறாங்க, தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி வனாந்தரத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு சொல்கிறாங்க, போயிட்டே இருக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க, அப்சலோம் கூட அகிதோப்பேலும் என்ன செஞ்சுட்டான், சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே என்ன செய்கிறான், தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என்ன, இந்த அகிதோப்பேலின் ஆலோசனை தான் அது கர்த்தருடைய வாக்கு போல எல்லாரும் என்ன செய்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய ஆலோசனைக்காரர் அந்த அகிதோப்பேல். இப்போ அப்சலோமோட சேர்ந்ததுனால அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தன்னை ஜெயிக்கும்படியான காரியங்களை என்ன செய்வான், அவன் செய்வான். ஆகையினால் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. இதான், இவ்வளோதான் ஜெபம். எவ்வளோ கருத்தோட ஜெபம் பண்ணுறான் பார்த்தீங்களா. அல்லேலூயா. இப்போ நமக்கு விரோதமாக யாராவது என்ன காரியம் செஞ்சாலும், ஆண்டவரே அவங்க அப்படி செய்கிறாங்களே இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு நம்ம புலம்பிட்டு கிடப்போம். ஆனால் கருத்தோட எனக்கு விரோதமாக எவ்வளோ பேர் எழுப்பினாலும் சரி, அது எல்லாத்தையும் நீங்கள் பைத்தியமாக்கிருங்கன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த ஜெபத்தை அப்படியே என்ன செய்தார், கேட்டார். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலை எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடி கல்லும் காணப்படாதே போகும் மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோம் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவர் தான் செய்திருக்கிறார், கட்டளையிட்டார். எதனால? தாவீதுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அகிதோப்பேல் அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்குறான். நீர் எனக்கு கொஞ்சம் வீரர்களை தாரும், நான் போய் உங்கள் அப்பாவை என்ன செய்கிறேன், நான் அவரை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அகிதோப்பேல் சொன்னபடி கேட்டிருந்தா அது கரெக்டாக அவன் என்ன செய்திருப்பான், நடந்திருக்கும். ஆனால் அவன் இன்னொரு ஆலோசனையை கேட்கணுமே, அப்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவங்க எண்ணத்தை உண்டாக்குறாரு அப்சலோமுக்கு. அப்போ அந்த அடுத்த ஆலோசனையை ஊசா சொல்லும் பொழுது
அந்த ஆலோசனை இது நல்லா இருக்கிறத அப்படிங்கிற மாதிரி நினைக்க வச்சு இந்த அகிதோப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்தாரா? அபத்தமாக்கி போட்டார். அல்லையா? அப்போ தாவீதுடைய ஜெபம் ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையை அவர் என்ன செய்றாரு? கனப்படுத்துகிறார். நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லையா? நம்ம அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? கருத்தோட ஜெபிக்க வேண்டும். அல்லையா? அப்போ தாவீதை போல அந்த கருத்துள்ள ஜெபம், நம்ம எவ்வளவு காரியங்கள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் சொல்ல வேண்டியதை கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? கரெக்டாக சொல்லணும். அல்லையா? கர்த்தர்கிட்ட அவன் சொல்றா, அப்சலோமை நான் ஜெயிக்கணும், அப்சலோம் என்னைய வந்து பிடிச்சிடக்கூடாது, அப்சலோம் கிட்ட நான் என்னைய கொலை செய்யறதுக்கு விட்டுறாதீங்க, இதெல்லாம் ஜெபமே பண்ணலை. அல்லையா? இவங்க இதெல்லாம் அவனை இயக்க போற ஆள் யாரு? அகிதோப்பேல். அல்லையா? அகிதோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி போட்டா அப்சலோமை நான் ஜெயிச்சிட முடியும். அல்லையா? அதை கருத்தோட அவர் ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் என்ன செய்றாரு? சரியா அந்த காரியத்தை அவனுக்கு நிறைவேற்றி முடித்தார். அப்சலோம் பாருங்க, அவனுக்கு அந்த மாதிரி கிடைக்கல, சொன்னதை கேட்கலன்னு அது தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போய் தன் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி அவன் நாண்டு கொண்டே செத்துட்டான். இல்லையா? இனிமே அடுத்தாப்புலையும் ஆலோசனையே சொல்லக்கூடாத அளவுக்கு ஆகிட்டார். இல்லையா? அவன் ஆலோசனையை பைத்தியமாக்கிருங்கன்னு சொன்னாரு. ஒருவேளை இவங்க போய் அந்த ஊசா சொன்ன பிரகாரம் காரியங்களாம் சரியா நடக்கலையே, நம்ம சொல்லணும், ஒரு 2 பேர் சொல்றாங்க, அவன் இவங்க சொல்றதான் சரியா இருக்குன்ட்டு நம்ம போவோம், அங்க போய் ஒன்றும் நடக்கலை, அவங்க சொல்றது அதையாவது கேட்டு போயிருக்கலாம் போல அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதே மாதிரி இந்த ஊசா சொன்ன காரியம் ஒன்றும் சரி வர மாட்டுக்கு, அப்போ அகிதோப்பேல் சொல்றதையாவது கேட்டிருக்கலாமே. அப்போ 2வது போனால் அவன் சொல்லிடுவான். அப்போ கர்த்தர் என்ன செய்றாருன்னா ஒரே முற்றுப்புள்ளி, ஆளே இல்லாம ஆக்கிட்டார். அல்லையா? உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அல்லையா? அது அந்த காலத்துல, இந்த காலத்துல அந்த குணத்தெல்லாம் கர்த்தர் மாத்துவார். அல்லையா? அப்போ நம்ம ஜபத்தை கருத்தோட ஜபிக்கணும். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், நமக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறவர்கள், நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவங்க, அது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய ஆலோசனைகளை, எண்ணங்களை நீங்கள் நினைச்சீங்க பைத்தியமாக்கி விடுவீராக. அல்லையா? கர்த்தர் உடனே அந்த ஜெபத்தை கேட்கிறார். அல்லையா? கர்த்தர் கேட்டு வச்சுக்கிட்டாரு. எப்போ சரியா செய்யணுமோ அகிதோப்பேல் பேசுறது வரைக்கும் கர்த்தர் பொறுத்திருக்கிறார். அல்லையா? அவர் அப்படி பொறுத்திருந்து அங்கே ஊசாவையும் பேச வச்சு, ஊசாவையும் அனுப்பியிருக்கிறது யாரு? தாவீது தான் அனுப்பி வச்சிருக்கிறார். அங்கே அவங்கள்ட்ட நல்லது போல இருந்து அவன் காரியங்களெல்லாம் எனக்கு வந்து உடனே அறிவிக்க வேண்டும் என்று 2 பேரை அனுப்பியிருப்பார். அதில் ஊசா ஒருத்தன். அவன் சொன்ன ஆலோசனையை அப்சலோம் கேட்கும்படி வைத்து எல்லாம் கர்த்தர் தான் கிரியிச்சார். இல்லையா? அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனை அதில் எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா? வேதத்தில் எழுதியிருக்குது. ஆவியாளர் எழுதி வச்சிருக்கிற வார்த்தை அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனை. அபத்தமாக்குறது மோசமான ஆலோசனை இல்ல, கள்ள ஆலோசனை இல்ல. அல்லையா? நல்ல ஆலோசனை, வெரி குட் கவுன்சிலிங், நல்ல ஆலோசனை தான் கொடுத்துருக்கிறான். அவன் சொன்ன ஆலோசனை பிரகாரம் போயிருந்தா அப்சலோம் ஜெயிச்சிருப்பான். ஆனா தேவ திட்ட ஜெயிக்க விட மாட்டாரு, சொல்றேன். அப்போ தாவீதுடைய ஜெபம் அகிதோப்பேலை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். அவன் நல்ல மிகுந்த ஞானம் உள்ளவன், அவன் சொல்றது கரெக்டா நடக்கும். அதனால அவன் வந்து இந்த ஆலோசனை இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறதுனால கர்த்தாவே அகிதோப்பேலின் ஆலோசனை நீங்க என்ன செய்யுங்க? பைத்தியமாக்கி விடுவீராக. அல்லையா? ஆனா அங்க எழுதியிருக்கு அகிதோப்பேல் நல்ல ஆலோசனைய கர்த்தர் என்ன செய்தாரா? அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லையா? பாத்தீங்களா? நல்ல அப்சலோமுக்கு கொடுக்கப்பட்டது நல்ல ஆலோசனை. அந்த ஆலோசனை பிரகாரம் நடக்காதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தாரா? கட்டளையிட்டார். அப்போ நமக்கு விரோதமாக காரியங்களை எந்த இதில் வந்தாலும் நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது
அவங்க வெற்றி பெற முடியுங்கிற காரியத்தை கூட கர்த்தர் என்ன செய்வார்? அபத்தமாக்கி விடுவார். இல்லையா? அப்போ நம்ம தான் அதுக்கு அந்த காரியத்தை கருத்தா சொல்லணும். நம்ம இதெல்லாம் ஜெபிக்காம அப்சலோம் என்னை பிடிச்சிடக்கூடாது, அப்சலோம் என்கிட்ட வந்துடக்கூடாது, நான் என்னை எப்படி ஆக்கிட்டானே அப்படின்னு புலம்பிட்டு கிடந்தா கதை நடந்திருக்காரு. இல்லையா? எங்க வேறு இருக்கு அதை பிடிக்கணும். இல்லையா? எங்க இருக்கு வேறு அதை பிடிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் அவர் நமக்கு பதில் தருவது. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் நம்ம பாடுறது கருத்தோட பாடணும், நம்ம ஜெபிக்கிறது கருத்தோட ஜெபிக்கணும். இல்லையா? வேதத்தை வாசிக்கிறது கருத்தோட வாசிக்கணும். ஒவ்வொன்றிலையும் கருத்தோட தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இல்லையா? அப்போ ஜெபத்தில் பாருங்க, ஒரு வரிக்கு அவ்வளோ பெரிய பெரிய திரும்பி ராஜாவாகக்கூடிய நிலைமைக்கு அவனை கொண்டு வந்துட்டார். ஒரே வார்த்தை தான், அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுகிறார். இல்லையா? அவ்வளவு கருத்தா ஜெபம் பண்ணியிருக்கான் பாருங்க. தாவீது வேற ஒன்றும் ஜெபம் பண்ணலை. அவன் புலம்பிக்கிட்டே போகும்போது ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை பேசியிருக்கலாம். ஆனால் பேசுறது ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்தார்? அப்படியே கேட்டார், அதை கனப்படுத்தினார், அதை அப்படியே செய்து முடித்தார். இல்லையா? அகிதோப்பேலின் ஆலோசனை நல்ல ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்தாரா? அபத்தமாக்கி போட்டார். இல்லையா? அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும்? கருத்தோட ஜெபிக்கணும். இல்லையா? என்ன தேவையோ அதை கருத்தோட கர்த்தரிடத்தில் சொல்லணும். இல்லையா? என்ன யார் எது மூலம் பாதிப்பு வருதோ அந்த காரியத்தை கருத்தோட அவர்கிட்ட சொல்லணும். இல்லையா? எதனால நான் எனக்கு மன சஞ்சலமாக இருக்குதோ அந்த காரியத்தை கருத்தோட நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு வச்சுக்கிறாரு. ஏன்னா நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். எப்போ அதை அடிக்கணுமோ அதை கரெக்டாக அவர் அடிப்பார். இல்லையா? அந்த அகிதோப்பேல் சொல்றது வரைக்கும் கரெக்ட் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் கர்த்தர். இல்லையா? அகிதோப்பேல் சொல்ல வச்சு அந்த நேரத்தில் அவனுடைய ஆலோசனை சரியில்லாதது மாதிரி கொண்டு வந்து, இல்லையா? ஆனால் அங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு நல்ல ஆலோசனை. இல்லையா? அது சரியில்லாத ஆலோசனை போல அப்சலோமுக்கு காண்பித்து, அப்சலோம் இந்த ஆலோசனை எப்படி நடப்போம்னு சொல்ல வச்சு இவனுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டது மாத்திரமல்ல, இனிமேல் ஆலோசனையே சொல்லாதபடி ஆக்கிட்டார். இல்லையா? அப்படிதான் கர்த்தர் செய்வார். இல்லையா? நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இல்லையா? முற்றிலும் ஜெயத்தை தருவார். நம்ம ஜெபத்தை மட்டும் கருத்தோட என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இல்லையா? இன்னொரு ஜெபம், தாவீதுடைய ஜெபத்தை பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதனை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இல்லையா? இப்போ நேரம் நம்ம கர்த்தரிடத்துல போய் புலம்பிட்டு கிடக்கல. எல்லாரும் அவனை கல் எறிகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவனை எப்படியாவது இவனால தான் நமக்கு நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க, அதனால் தாவீதை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கோபத்தில் இருக்காங்க. அப்போ பாருங்க, இந்த தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை என்ன செய்தான்? திடப்படுத்தி கொண்டான். ஒரு தைரியத்தை கர்த்தர் சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு இப்போ அபியத்தார்கிட்ட சொல்கிறான், ஏபோத்தை நீ என்ன செய்ய எடுத்துட்டு வா. கொண்டு வந்த பொழுது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். ஆண்டவர் அவன் இப்படி நாங்கள் போனோம், அமலேக்கல் வந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு இப்படி கேட்டானா? நம்ம அப்படி கேட்போம்ல, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி வருது, நான் உங்களை தானே நம்பியிருக்கேன், உங்களை தானே தேடி வரேன், எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, அப்படி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் கருத்தோட கேட்கான், நான் இந்த தண்டை பின் தொடரவா, அதை பிடிப்பேனா, அதை நான் பிடிச்சுடுவேனா, இவ்வளவுதான் கேட்டான். இல்லையா? நான் அந்த தண்டை என்ன செய்யணும்? பின்தொடர்ந்து போகவா வேண்டாமா?
நான் போனா அதை பிடிப்பேனா? அல்லையா? கர்த்தர் சொல்றாரு, அதை நீ உடனே சொல்றாரு, நீ அதை பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ அதை பிடித்து சகலத்தை என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். அல்லையா? எவ்வளவு அருமையா ஜெபம் பண்றான் பாருங்க, கருத்தோட ஜெபம் பண்றான். அல்லையா? நம்ம பல கதையை சுத்தி அடிச்சு சொல்லி, ஆண்டவரே அழுது ஒப்பாரி வச்சு, இப்படி ஆயிட்ட ஐயா, இப்படி நிலைமை ஆயிட்ட, அங்க கொண்டு போனவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, இவ்வளவு ஒப்பாரி வச்சிருவோம். அல்லையா? ஆனா கரெக்டா நடக்க வேண்டியது என்னது? ஆண்டவர்கிட்ட பேசுறான். அல்லையா? முடிந்ததெல்லாம் முடிந்து போயிட்டு நடக்க வேண்டியது என்ன? நான் அதை தொடர்ந்து போகவா? நான் அதை பிடிப்பேனா? ஆண்டவர் அது சொல்லுங்க. ஆண்டவர் பிடிக்க முடியலன்னா பேசாம இங்க கிடப்போம். அல்லையா? ஆனா கர்த்தரிடத்துல நம்பிக்கையோட கேட்கிறான், நான் அதை பின்தொடரவா, தொடர வேண்டுமான்னு கேட்கான். அல்லையா? அவங்கெல்லாம் கிடைக்கணும்னா நான் அதை பின்தொடர்ந்து போக வேண்டுமா, அதை பிடிப்பேனா? இவ்வளவுதான் ஜெபம். இந்த ரெண்டு வார்த்தைக்கு கர்த்தர் கூட ஒன்னையும் சேர்த்து சொல்றாரு. என்ன? பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் நீ என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். அல்லையா? அப்போ நம்ம அப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும் ஆண்டவரே, அதுக்கு ஜெபம் பண்ணணும். அல்லையா? உன் சித்தம் என்ன ஆண்டவரே, அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இல்லையா? நம்ம பழைய கதையே பேசிக்கிட்டு இருந்துட்டு இருந்தோம்னா, அதையே நினைச்சுக்கிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, அவர் இறக்கப்பட்டு ஏதாவது செய்யறதுக்கு உண்டாதான் கிடைக்கும். இதுன்னா கருத்தோட கேட்கான், நான் அதை தொடர்ந்து போறேன் ஆண்டவரே, அதை நான் பிடிப்பேன். நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. இல்லையா? ஆண்டவரே இந்த காரியம் எப்படி இருக்கு, இதை நான் தொடர்ந்து போக வேண்டுமா, அதை நான் பிடிப்பேனா? கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொட, நீ சகலத்தை என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். இல்லையா? நீ அதை பிடிப்பாய். அப்ப அந்த வார்த்தையின்படியே நடந்துச்சா இல்லையா? ஒன்றும் குறையாம 19வது வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் தாவி திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இல்லையா? நம்ம நினைக்கிறோம் உட்கார்ந்து 3 மணி நேரம் வந்து அந்நாள் ஜெபம், ஒரு ஜெபம் பண்றா, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினால் ஒரு சத்தமும் கேட்கல, உதடுகள் மாத்திரம்தான் அசைஞ்சுது. இல்லையா? அவள் ஜெபம் பண்றா, கருத்தோட ஜெபம் பண்ணா. அதான் அதே திரும்ப திரும்ப கேட்டிருக்கா, நீ ஒரு குமாரனை தந்தால் நமக்கே தந்துடுறான் ஆண்டவரே. இல்லையா? இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபம் பண்றா, கருத்தோட ஜெபம் பண்ணா. நம்ம பார்த்தோம், நீர் எனக்கு ஒரு குமாரனை தர வேண்டும். அவ வந்து எனக்கு எப்படியாவது புள்ள பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே, என்னைய மலடின்னு சொல்றாங்க, இப்படி ஜெபம் பண்ணல, அவ கருத்தோட ஜெபம் பண்ணா. அல்லையா? அப்ப தேவ சித்தத்தை அறியும்படி அவ நம்ம ஜெபம் பண்ணணும். அவ தேவ சித்தத்தையே உணர்ந்து ஜெபம் பண்ணா. அல்லையா? அப்ப நம்ம வந்து அந்த ஜெபத்தை நிறைய நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனா கருத்தோட ஜெபம் பண்ணுவோம். அல்லையா? அந்த கருத்தோட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்டு அது நிச்சயமா அதுக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அல்லையா? ஜெபத்துக்கு பதில் பெறுவதற்கு நான் நிறைய உங்களுக்கு சொல்லியாச்சு, எப்படி இருந்தா ஜெபம் கேட்கப்படும் என்று. அல்லையா? அந்த தகுதியோட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நான் ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொன்னாலும் அதுக்கு உடனே என்ன செய்வாரு? பதில் தருகிற தேவன். அல்லையா? நமக்கு நம்ம வேண்டுதலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார், கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லையா? அது அப்படித்தானே சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அல்லையா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் 2 நாளாக 7:14 சொல்றாரு. வாசமா ஜெபம் பண்ணும்போது கூட அந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணாங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத ஜெபத்துக்கு அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கேட்கிறவர். சங்கீதம் 2 நாளாகமம் 86ல வாசிங்க, 5வது வசனத்துல இருந்து 86ல. ஆண்டவரே, நீர் நல்லவரும்
மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நம்ம சத்தத்தை கவனிக்கிற தேவன். அல்லையா? நம்ம என்ன பேசுறோங்கிறத கவனிச்சு அவர் கேட்குறாரு. 100% கேட்குறாரு. அப்போ நம்ம அவர்கிட்ட சொல்லும்போது என்ன தேவையோ அதை கரெக்டாக என்ன செய்யணும்? அவர்கிட்ட சொல்லணும். அல்லையா? அதை நம்ம ஞானமாக அவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர், நம்ம எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். அவர் தெரியாமல் இருக்கா? நம்ம படுற பாடு தெரியும், நம்ம பலவீனம் தெரியும், எல்லா காரியமும் கர்த்தருக்கு தெரியும். அவர் தெரியாதது இல்லை. ஆனால் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, கேட்கிற எவன் என்ன செய்கிறார்? பெற்றுக்கொள்கிறான். இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலே நம்ம தேவை என்னதென்று பரமபிதா அனுப்பிச்சிருக்கிறார், எல்லாம் அறிந்திருக்கிறார். அது 100% அது உண்மை. ஆனால் அதே இயேசு தான் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லையா? கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான்னு சொல்றாரு. என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லையா? அப்போ நம்முடைய காரியத்தை நம்ம கரெக்டாக நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்வார்? அவர் பதில் தந்து, அது பெரிய ஜெபமாக இருந்தாலும் சரி, சின்ன ஜெபமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்றது கருத்தோட சொல்லணும். ஆண்டவர் அல்லையா? அந்த கருத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் எலியாவுக்கு செவி கொடுத்த தேவன், அன்னாளுக்கு செவி கொடுத்த தேவன், தாவீதுக்கு செவி கொடுத்த தேவன் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? செவி கொடுப்பதில் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லையா? நாம் ஜெபிப்போமா? மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த உபவாச நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் இன்னைக்கு தாவீதின் ஜெபத்தை 2 ஜெபத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். நாங்களும் கருத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் வல்லமையும் தரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்க, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள ஜெபிக்க அந்த ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, அப்சலோம் காரியங்களை பற்றிலாம் பேசலை, ஐதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. அது அந்த நல்ல ஆலோசனை நீங்கள் அபத்தமாக்கி போட்டதுனால் அப்சலோம் யுத்தத்தில் தோற்று போனது மாத்திரமல்ல, மரித்தும் போனான், கொலை செய்யப்பட்டான். அந்த ஆலோசனையை கொடுத்த கர்த்தாவே, நல்ல ஆலோசனையை கொடுத்த ஐதோப்பேல் ஆலோசனையை கொடுக்க முடியாதபடி செய்வீங்க. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாக விரோதமான ஆலோசனைகளை பண்ணுகிற அது காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பைத்தியமாக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது அப்படிப்பட்ட மோசமான எங்களுக்கு விரோதமான ஆலோசனைகள் எதுவும் அவர்கள் சொல்லாதபடிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எதை செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அதுக்கு பதில் கொடுக்கிற தேவன், இன்றைக்கும் நீங்கள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளும்படியான காரியங்களை செய்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களிலும் இந்த புதிய வருஷத்தில் நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா மக்களுக்கு முன்பாக அது உங்களுக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாய், புகழ்ச்சியாய், மகிமையாய் இருக்கும்படி சபைகளை சாட்சியாய் ஒவ்வொருத்தரையும் நீ நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொரு நாள் நீங்கள் நன்மை தருவீங்கப்பா. தந்து கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. சமாதானத்தையும் நீங்கள் தருவதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.